ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வி. ஸோ இன்னும் நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து சண்டிகார் போகிறோம். ட்ரிப்போட லாஸ்ட் டே. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நாங்கள் வந்து ஒன்லி பிளேஸ் பார்க்க தான் போயிட்டு இருந்தோம். எங்கேயும் பிளாக் எல்லாம் அவ்வளோ ஆகலை, சின்ன சின்ன ரோடு தான் பிளாக் ஆகிடுது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கும் தெரிஞ்சே போகிறோம். என்னன்னா மணாலி டு சண்டிகார் ரோடு வந்து நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃப்ளட் வந்து ஹிமாச்சல் மணாலி ஃபுல்லாக ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சா. ஸோ அது மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ரோடுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆல்மோஸ்ட் பாதி ரோடும் இருக்காதா. ஸோ அதனால் மேப்பே பார்த்தீங்கன்னா 6 ஹவர் காட்டுது. பட் கண்டிப்பாக அதுக்குள்ள போகும்போது இன்னும் லேட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக் வந்து ரெண்டல் வாங்கின இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பைக் வந்து பார்சல் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணிக்கு போனால் தான் வந்து வேலை ஆகும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 7:30 மணி ஆகுது. 7 மணி பிளான் பண்ணி ஒரு ½ ஹவர் லேட் ஆச்சு தான். ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். குறிப்பாக வந்து மணாலி டு சண்டிகார் ரூட் மண்டி ரூட் வந்து எப்படி இருக்குன்றதை இந்த விளாகில் பார்த்துக்க. ஹோட்டல் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு லாஸ்ட்டாக கிளம்பும்போது. சீசனே எல்லா டைம்லேயும் ஹோட்டலில் வந்து தங்குறதுக்காக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே சும்மா பறிச்சு சாப்பிடலாம். பட் நல்ல ஆப்பிளாக வந்து கொடுத்துருக்காரு. பேக்கில் போட்டுக்கலாம். இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட். மேப் வந்து 6 ஹவர் காட்டுச்சுல. ஸோ இப்போ வந்து டிராஃபிக்கில் இன்னும் டைவர்ஷன் காட்டி ஒரு 10 நிமிஷம் கம்மியாக இருக்குது. பட் இங்கேருந்து டிராஃபிக் வந்து நம்ப முடியாது. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப சிட்டி கிடையாது. ப்ராப்பராக டிராஃபிக்கை வந்து இந்த மேப்பில் கெஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் டிராஃபிக் இருக்கலாம். பைக்குனால ஒரு கான்ஃபிடென்ட் தான், எப்படினாலும் கேப்பில் பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு. பட் வந்து பெரிய பஸ்ஸு கார்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய டிராஃபிக்கில் மாட்டியாகும். ஏன்னா அன்றைக்கி நைட்டு ரோடு பார்த்துருப்பீங்க. ரோடெல்லாம் வந்து பாதி அதுடி ஆத்தோட தான் போயிடுச்சு. அதுவும் மண்டி வரை ஹெவி டிராஃபிக் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் வந்து சீக்கிரம் கிளம்புற ரீசனே. பாதி பாருங்கள் இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்குது. ஆக்சுவலாக அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். நான் பார்த்தா என்னடா ரோட காணும் அப்படின்ட்டு திரும்ப டைவர்ஷன் வந்திருக்கேன். சரிங்களா, கிளம்புற ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான். அந்த பக்கம் பாதி ரோடே காணல. ஐயோ, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இந்த பக்கத்து ரோடையும் காணலங்க. ரோடு இருக்குதா? இருக்குது. பா, இந்த பக்கத்தில் ஹைவே காணலைங்க. இப்படிலாம் ரெடி பண்ணுற எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. பெரிய ஒரு லாஸ் தான் ஆக்சுவலாக வந்து மணாலியில் ஹிமாச்சலே சொல்லணும். ஏன்னா அந்த ரோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இன்னும் திரும்ப ரெடி பண்ணணும்னா இப்போ தான் ரெடி பண்ணுற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக கல் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இன்னும் ஃபார்ம் ஆகலை. பட் என்னென்னா ஒன் வே டிராஃபிக். அந்த பக்கம் வண்டி வந்ததுன்னா இந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம வந்து நின்று போகணும், இல்லை பார்த்து போகணும். பைக்கு தான் நான் ஏறிட்டு இருக்கேன். இதே கார்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்தில் வண்டி போன அப்புறம் தான் அங்கே வர மாதிரி இருக்கும். அதனால தான் ஏர்லியராக கிளம்புற ரீசனுமே கூட. கதையெல்லாம் அப்புறம் பேசலாமே. தெய்வமே, எங்களுக்கு இன்னும் அவசரம் ஓட்டுறதுக்கு. ஹிமாச்சல் மணாலி. இந்த ரோடு எங்கே டேமேஜ் வருதுன்ற நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். மேப் போட்டிருந்தோன்னா அப்படின்னா அந்த ரோடும் ஆறும் வந்து எந்த இடத்துல வந்து ஜாயிண்டாக ஒட்டி போகுதோ அந்த இடத்துல ரோடு டேமேஜாக இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டு ரோடு போகிற இடம் நாங்களாம் போயிட்டு இருக்குது. இப்போ ரிவரை ஒட்டி போகுதுன்னா கண்டிப்பாக தான் டேமேஜ் இருக்குது. அப்படி இந்த இடத்த பாருங்கள், ரிவரும் ரோடும் வந்து ஜாயின் ஆகுது. இவ்வளோ தான் கேப் இருந்துச்சா. ஸோ இங்கே வந்து ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. ஏறிட்டு இருக்கோங்க. அதாவது 2 வீலர் இருந்தாலும் வந்து ஏறுறோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு வண்டி வருதுன்னா பூரா வண்டி அப்படியே நிற்கணும். அங்கே ஃபுல்லாக இங்கே இவ்வளோ வண்டி ஃபுல்லாக மொத்தமாக முடிஞ்ச பிறகு தான் இங்கேருந்து ரிட்டன் வண்டி போகும். அந்த மாதிரி 2 வீலர்னால கொஞ்சம் கேப் இருந்தால் ஏறிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு காரில் எல்லாம் வந்து இங்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா சரியான டிராஃபிக்லாம் மாட்டிப்பீங்க. மண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மண்டி வர தான் ஃபுல் டிராஃபிக் இருக்கும் அப்படின்றது. பட் அது நெருங்க இந்த டிராஃபிக் வரும்போது இப்போ லாஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரோடு இருக்குது. எந்த டேமேஜஸ் எதுவுமே இல்லை. அப்படியே ஹைவே மாதிரி அப்படியே ஒரு 80 பிடிக்க முடியுது. அப்படியே பிடிச்சி வர முடியுது. கண்டிப்பாக வண்டி கிட்ட போகும்போது டிராஃபிக் இருக்கும், ஏதாச்சும் டேமேஜ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிடுனா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை, அடிச்சு ஓட்டிட வேண்டியதான். இன்னும் மேப் படி பார்த்தீங்கன்னா 4.5 hours காட்டுது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ 4.5 மணி நேரம் தான் போயிடலாம் அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. வண்டி 48 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ரைட்டோ, என்ன லைட்டே இல்லை. அடப்பாவிகளை இதோட அவங்க டனல் சர்வீஸு
3 கிலோமீட்டர் டனலாமா. அதுக்கு பாருங்க இங்கே தான் லைட்டாக வச்சுட்டாங்க. அவ்வளோதான் இருட்டாயிடுச்சுண்ணா. நான் லைட்டு போட்டேன். டனலாக இருக்குது. பாதி லைட் இருக்குது, பாதி லைட் இல்லை. காலைல 9 மணிக்கு பைக் ஓட்டியதுக்கு பார்த்தா ஏதோ ராத்திரி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஃபீல். அப்பா எக்ஸிட் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே பக்கம் வந்து ரொம்ப சின்ன ரோடு போல இருக்குது. போகலாவா? ஓகே, தேங்க்யூ. அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வண்டி விட்ட அப்புறமா அப்புறம் இங்கேருந்து விட்றாங்க, மாற்றி மாற்றி விட்டுருக்காங்க. தெரியுதா? எல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி ஃபுல்லாக வந்து கண்டமாகி கிடக்குது. வண்டி எல்லாம் தான் டிராஃபிக் வரும் பார்த்தா நான் vlog பேசி ஒரு 10 நிமிஷம் டிராஃபிக் வச்சு டைவர்ஷனா எங்கிட்ட ரோடு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. டனல் எல்லாம் போகுது. ஆத்தி கரெக்டாக தான் போகிறோமா? லைட்டை போட்டுரும், கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த ஏரியாவில் நிறைய இருக்குதுங்க. அதாவது 3 கிலோமீட்டர் டனல், 4 கிலோமீட்டர் டனல் அப்படின்னு இல்லாமல் இப்போ அப்படி தெரிந்தாலுமே ஒரு ஓப்பன் வருது, அடுத்த செகண்ட் அடுத்த டனல் அப்படி கனெக்ட் ஆகுது. அப்படி அது மாதிரி பேரலல் டனல். இந்த 2 ரோடு தெரியுதுங்களா? இங்கே ஒரு டனல், அங்கே ஒரு டனல். ஒன்றே மாதிரி இங்கேருந்து போகிறது அங்கேருந்து வரது அப்படியே ஒரு டபுள் இருக்குது போல இருக்குது. அப்படியே வரதை விட மிட்டில் வந்து ஜாயின் போட்டு அந்த பக்கம் டைவர்ஷன் பண்ணி விட்றாங்க. டிராஃபிக் வந்துச்சுங்க. ஆக்சுவலாக எல்லோரும் வண்டி ஆஃப் பண்ணி போட்டு கீழே இறங்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டிராஃபிக்கு. லெஃப்ட் ரைட்னு கேப் எங்கே இருக்கோ பைக்கு இருந்தாலும் அப்படியே மூவிங்கில் போயிட்டுருக்கோம். பாருங்க காரெல்லாம் மல்லாக்க வெளியே போட்டு படுக்க தூங்க வச்சிட்டாங்க. சூப்பர். காரில் வந்து நினச்சி பாருங்களேன் அதெல்லாமே. ஐயோ, ஒரு சேடில் பேக் இருக்கு, மாட்டிக்கினார் ஒருத்தர். ஆத்தி இங்கே ஜாமு. ஒன் சைடு மட்டும் தான் விட்டுட்டுருக்காங்க. ஆத்தி சின்ன ரோடாக இருக்குது. பைக் வந்து அப்படியே ஹார்ன் அடித்து போகலாமான்னு கேட்டதுக்கு போங்க அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் பைக் மட்டும் நாங்கள் ஏறிட்டுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வண்டியும் போய் முடிஞ்ச அப்புறம் தான் அந்த பக்கத்தில் வண்டி விடுவாங்க. இதுவே பைக்கே ரிஸ்க்காக தாங்க இருக்குது. சைடில் அவ்வளோ ஒட்டாக இருக்குது பாருங்க. வேல் டேஞ்சரஸ் ரோடு மாதிரி இதுவும் அடுத்து அரபிச்சிட வண்டி தான். மாட்டிச்சா வண்டி. நீங்கள் ஏன்டா எவ்வளோ ஏறி வரீங்க? மாற்றி மட்டும் கேட்டு விட்டதுனால அப்படியே போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் மேலே வந்து அதுவும் அந்த ஹில்ஸ் ரோடில் அப்படியே போயிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு 100 வண்டி இப்போ விட்றாங்க எங்களை இந்த சைட்லேருந்து. இந்த 100 வண்டி லாஸ்ட்டு 100வது வண்டி அந்த பக்கம் எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து அடுத்த 100 வண்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன டைவர்ஷனில் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரிட்ஜுக்கு மட்டும் வந்து இப்படி மாற்றி மாற்றி விடுறதுன்றது வேறு. ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸ் ரோடில் வந்து ஒரு 1/2 hour இங்கே பிளாக் பண்ணி அங்கே பிளாக் பண்ணி விடுறதுன்றது ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகும் ஆக்சுவலாக. அங்கேருந்து பார்த்த டேமு, அந்த டேம் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து இப்போ வந்து இந்த செக் போஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு படைய பர்ஃபெக்ட் எவ்வளோ வண்டி இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. பார்த்தீங்களா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இனி அந்த பக்கத்தில் நாங்கள் டிராஃபிக் நிற்கிதுல அந்த அவ்வளோ வண்டியும் இந்த பக்கம் என்ட்ராகி கிராஸ் ஆன அப்புறம் தான் இந்த பக்கத்தை வந்து வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டஃப். 4 வீலர்லாம் வந்து வெறுத்துருவாங்க. காலைல வந்தாங்கன்னா வீட்டு போய் சேர்ந்து கிராஸ் பண்ணுறது சாயந்தரம் ஆகிடும். அவர் வைப் பண்ணுறாரு பைக்கில் போகிறதுக்கு. போயிட்டே இருக்கு. இதில் இருக்கிற
அவ்வளோ வண்டி வந்து இப்போ அடுத்த ஸ்டார்ட்டோட போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் மட்டும்தான் போக முடியும். அடுத்து அங்கேருந்து வரணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அங்கேருந்து வண்டிக்கு வரணும், அதுக்கப்புறம் இங்கேருந்து போக முடியும். மிடில் ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சு டக் ஆச்சுன்னா அது இன்னும் பெரிய டிராஃபிக். இல்லை டிஃபன் சாப்பிடலையா, ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு மணி 10 மணி ஆச்சு, சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே தான் வந்து என்ன ஊருதுன்னா பாண்டோ அப்படின்ற ஊரில் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டோம். மணி 10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி காட்டுது. ஓகே, பட் ஆன் ஸ்டாப்பு எங்களுக்கு ஸ்டாப் பண்ணி பிளாக்கெல்லாம் விட்டு 4 மணிக்காக ரீச் ஆனால் கூட ஓகே தான். ரீச் 4 ஹவர்ஸ் இருக்குது. பட் இங்கேருந்தே அந்த சில்னஸ் எல்லாம் போய் ஹீட்டு ஆரம்பிச்சு. ஜாக்கெட் வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா போடுறதே ஃபீல் ஆகாது. சும்மா அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சண்டிகர்லேருந்து போட்டு கிளம்பும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போயே ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. நல்லா வேர்க்குது. ஒரு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட போதும், தான் அவ்வளோதான். உள்ள ஃபுல்லாக அப்படியே தொப்பு ஆகிடுது. 2:40 ரீச் டைம் காட்டுது. ரோடு தாங்க போயிட்டுருக்கு. கொஞ்சம் குழி எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பேட்ச் ஒர்க் போகலாமா? ஓகே நன்றி. நான் கஷ்டப்பட்டு கேட்டேன்னா நீ ஓட்ட பண்ணிட்டு போகிறேன். பூரா பேட்ச் ஒர்க்கு. இன்னும் அங்கே ஒரு ரோடு போய் கீழே வைக்க போகிறான். நம்ம எங்கடா போகணும்? ஐயோ, பூரா ரோடும் பேட்ச் ஒர்க்காக தான் இருங்க. பாறையெல்லாம் பாருங்கள் எப்படி உண்டு கிண்டு கிடங்க. ஐயோ, ஆனால் இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் பண்ணிடலாம் விடல. அப்படியே வந்து நமக்கு நாமே ஆப்போசிட் வரவங்களும் கொஞ்சம் வழி விட்டு அப்படி போயிட வேண்டியது, அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இன்னும் வண்டி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். வண்டி தாண்டிடுச்சுன்னா பரவாயில்ல. ஏன் இந்த பையன் நிற்கிறாரு? பேட்ச் ஒர்க்லாம் பூந்து போக வேண்டியதானே. ரைடிங் பேண்ட்டு ஷூ எல்லாம் போட்டேன்னு எங்களை எதுவுமே யோசிக்கிறது இல்லை. சகதி அடிக்குதுன்னு கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஃபுல் பேண்ட்டுமே கண்டராகவே தான் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரியல் பிரேக் பேட் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆச்சுது. சரி, ஒரு வேளை ஃபுல்லாக காலியாக இருக்குமோ அது தெரியாமல் நம்ம பாட்டு ஓட்டிகிட்ருக்கோம். டிஸ்க் பிளேட் சோலி முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டாப் பண்ணி ஆல்ரெடி ஸ்டாக் கையில் வச்சுருந்த பேடு அது வந்து மாற்றினது தான். பட் அவ்வளோ காலி ஆகலை. அது மேபி ஹீட்டுக்காக ரொம்ப வந்துட்டு பாலிஷ் ஆகிடுச்சு போல் இருக்குது. பாதிக்கு மேலே ஒரு 60% காலி ஆகிடுச்சு. பட் 40 இருந்துச்சு. பட் எதுக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த பிரேக் பேடை மாற்றியே விட்டாச்சு. இன்னும் வந்து 2.25 ஹவர் காட்டுது. ரீச்சிங் டைம் 2:30. போனால் சிம்லா போட்டிருக்கா. ஸோ இந்த பக்கம் ரைட்டில் நம்ம போகும்போது 100 கிலோமீட்டர் ஆக்சுவலாக சண்டிகாருக்கு. ஆமாம், கூட வந்து பைக்ஸை காணல. நட் ரோட்டில் நிற்கிறோமா, டிஸ்டன்ஸ் ஆகுது. பஞ்சாப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெயில் பார்த்தீங்களா, கொளுத்துது. இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 1 ஹவரில் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒரு பாட்டில் வாங்கி ஃபுல் பாட்டில் அப்படியே குடிக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. ஜாக்கெட் கொஞ்சம் ஓப்பனில் விட்டேன். எப்படி இங்கேருந்து கிளம்பும்போது ஓப்பன் விட்டு கிளம்பணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாக்கெட் ஓப்பன் விட்டேன். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இன்னும் வந்து 1 hour 18 minutes 3 மணி வந்து ரீச்சிங் டைம் காட்டுது. போயிட்டா ரூமு செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ரெண்டல் பைக் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறது. அப்புறமா பைக் பார்சல் பண்ண போகிறது. இருக்கிற லக்கேஜஸ் ஜாக்கெட் எல்லாம் பார்சல் தான் ஃபுல்லாக. ஏன்னா ஃப்ளைட்டில் கேரி பண்ணிட்டு போகலாம், அது பெரிய தலைவலியாக இருக்கும் தூக்கிட்டு போகிறது. அதனால் வந்துட்டு பார்த்தா அதுவும் ஆப்ஷனில் தான். பார்சல் சார்ஜ் வந்து ஒரு பட்ஜெட்டாக ஒரு 500 ரூபா உள்ள வருது அப்படின்னா வந்து பேசாமல் அதை போட்டுருவோம். இதை வந்து ஜாஸ்தியாக 1000 ரூபா பார்சல் அப்படிலாம் வருதுன்னா ஃப்ளைட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி பிளானு. ஸோ முடிஞ்சோட கம்மியாக வரும்னு நினைக்கிறோம். சீக்கிரமாக போகணும். ஏன்னா வந்து பார்சல் ஆஃபீஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஆகட்டும், இல்லை ரயில்வே ஆகட்டும், ரெண்டுமே டைமிங் இருக்குது. பாரு பிடிச்சிட்டு போகிறாரு தாமி போ போர்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு ரூமை வந்து செக்இன் பண்ணல. இன்னும் டக்குன்னு பேக் தூக்கி போட்டு ரைடிங் ஜாக்கெட்டு நான் கழட்டி நார்மல் ட்ரெஸ் போட்டு வந்து கிளம்பிச்சு. எதுக்காகன்னா பைக் பார்சல் போடுறவங்க வந்துட்டு பேக் பண்ணுறது இன்னொரு 10 நிமிஷம் இருப்பான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விட்டால் நாளே தான் பண்ண முடியுன்ட்டு சீக்கிரமாக போயிட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு அதையும் ரெண்டல் பைக்கிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட வேண்டியதான். ஸோ டைமை வந்து ரீச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் வந்து ஃபுல் பைக்கிங் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பெனிஃபிட் என்னென்னா சம்திங் பைக் வந்துட்டு காஸ்ட் வந்து 5000 ஆச்சுது.
சேஃப் எக்ஸ்பிரஸில். அப்புறம் வந்து என்னென்னா இங்கே வந்து லக்கேஜ் செய்யப்படுது எல்லாத்தையுமே இதிலே வச்சு அப்படியே பேக் பண்ணி கட்டுறதால லக்கேஜுக்கு செப்பரேட் சார்ஜஸ் வராது. ஒரு சின்ன விதத்தில் பெட்டர். நாங்கள் ட்ரெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின் வந்து 4 நாள் கழிச்சு இப்போது ட்ரெயின் கிடையாது. ஸோ அதனால் வேஸ்ட்டாக வந்து இப்போ போட்டாலும் 4 நாள் கழிச்சு ட்ரெயின் வந்து போட்டு டைம் ஆகும். ஸோ அதுக்காக இதிலே போட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான். ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லார் பைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 3 பைக் பேக் ஆகிடுச்சு. இங்கே ஒன்று பண்ணிட்டாங்க. எல்லா பைக்குமே வந்து பேக் ஆகி அனுப்ப போகிறோம். வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம வண்டி தான் 1. ஸோ அந்த பக்கம் இருக்குது 2, 3, 4 பைக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் பைக் இருக்குது. அதை வந்து கொண்டு சண்டிகரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ட்ரிப் முடிஞ்சு அப்படி நார்மல் ஆகிட்டுமா. ஸோ இது வந்து ஒரு கேபோ இல்லைனா ஆட்டோ போட்டு எங்கேயாச்சும் போய் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு எனக்கு காலைல சாப்பிடவே இல்லை. ஸோ கேப் போட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்.